I was thinking as to what to speak to young people. வாலிபர்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி நான் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். But I couldn't find anything because whenever I think about young people, I only remember one verse. நான் இப்படி யோசித்து பார்த்தாலும் எனக்கு எதுவுமே மனசுக்கு வரல. வாலிபர் சொல்லி நினைச்ச உடனே எப்போது என் மனசுக்கு வரக்கூடிய ஒரு வசனம் இருக்கு. But today I'm not going to speak on that verse. இன்னைக்கு அந்த வசனத்துல இன்னைக்கு நான் பேச போறேன். Later I will tell you that verse because that's a very beautiful verse. பிற்பாடு அந்த வசனம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா? அது அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. And that verse I have spoken in many places. அந்த வசனத்தை எடுத்து அநேக இடங்கள்ல நான் பேசி இருக்கிறேன். And that verse is not only in the Bible, it's in my heart also. அந்த வசனம் வேத புத்தகத்துல மாத்திரம் இல்ல, என் உள்ளத்துக்குள்ளே அப்படி தங்கி இருக்கு. But before we go on to that verse, I'll just like to point out to you about a young man mentioned in the Word of God. அந்த வசனத்துக்கு நான் போகிறதுக்கு முன்பாக நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான வாலிபர்களை பற்றி நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். One particular young man in Acts chapter 20. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துல ஒரு குறிக்கப்பட்ட வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். From verses 6 to 9. 6 முதல் 9 வரை உள்ளதான வசனங்கள். மைக்ல வாசி, மைக்ல. And came unto them the troubles in the 5 days, were we about 7 days, and upon the first day of the week, when the disciples came together to break bread, Paul preached unto them, ready to depart on the morrow, and continued his speech until midnight. And there were many lights in the upper chamber, where they were gathered together. And there was sat in the window of a certain young man named Eutychus, being fallen into the deep sleep. And as Paul was long preaching, he sat down in the sleep and fell down from the third loft and was taken up dead. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவ பட்டணத்துக்கு அப்புறத்தில் வந்து அங்கு 7 நாள் தங்கி இருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் இழுக்கப்பட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here we read about the journey of Saint Paul. இங்கே பரிசுத்த பவுலுடைய பிரயாணத்தை குறித்து வாசிக்கிறோம். And he has been visiting many places and finally he came to a place called Troas. இவர் பல இடங்களுக்கு பிரயாணமாக போய் கொண்டிருந்து கடைசியாக த்ரோவா என்கிறதான இடத்துக்கு வருகிறார். And at Troas he abode for 7 days. அந்த துரோவா பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே 7 நாட்கள் அப்படியே தங்கிவிட்டார். And the 7th day was the first day of the week, or was the day they gathered together and worshipped God. 7ஆம் நாள் தான் வாரத்தின் முதலாம் நாளாக இருந்தது. அங்கே அவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக சேர்ந்தார்கள். And they also had the communion table there. அங்கே அவர்களுக்கு ராபோஜனமும் பரிசுத்த பந்தி இருந்தது. And here we see Paul preaching a long sermon. இங்கே பரிசுத்த பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுவதை இங்கு பார்க்கிறோம். He gave a very long sermon. ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Because the next day he had to depart from that place, so he wanted to speak all that he was in his heart and mind. அடுத்த நாள்ல அவர் அந்த இடத்தை விட்டே புறப்பட்டு பிரயாணப்பட வேண்டியதாக இருந்தபடினால தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய மனசுல இருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லிவிடும்படி வாஞ்சித்தார். He went on preaching till it was midnight. அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அது நடுராத்திரி ஆயிடுச்சு. How about you? If I go on preaching till midnight, will you stay back here? நடுராத்திரி வரை நான் இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா நீங்க எல்லாம் இருப்பீங்களாங்க? Anyone? Or you will just get up and walk away? அல்லது எழுப்பி அப்படி நடந்து போறீங்களா? But this here we read about a young man who was there listening to that sermon. ஆனா இங்க பார்க்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் அந்த பிரசங்கத்தை அப்படியே கேட்டுட்டே இருந்தான். At first it was very interesting. முதலாவது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. Then slowly it became a bit boring. கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சு. And then after that he felt a bit sleepy. அதுக்கப்புறம் ரொம்ப தூக்க மயக்கமாயிட்டான். He thought that கொஞ்சமா தூக்க ஆரம்பிச்சான். Then he thought better not sit in the crowd. He went to the corner there. அப்ப நினைச்சான் கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இங்க தூங்குறத காட்டிலும் அந்த மூலையில போலாம் சொல்லி நினைச்சான். Then he went to the corner and he felt probably quite warm in that place. அவன் அங்க இடத்துக்கு போயிருப்பான் அந்த மூலைக்கு. அங்க பார்த்தா ரொம்ப உஷ்ணமா ஒருவேளை உணர்ந்திருக்கான். He thought he will sit on the window latch. அதனால அவன் நினைச்சிருப்பான்
போய் அந்த ஜன்னல் அந்த கதவுல போய் ஏறி உட்கார்ந்திருக்கலாமா and he was there nodding. அந்த இடத்துல இருந்து அப்படியே தூங்கிட்டான். Everything Saint Paul said, he said yes. அவன் பரிசுத்த பவுல் என்ன பிரசங்கம் சொன்னாலும் ஆம் சொல்லி தலையாடிட்டு, and without his knowledge he was in a deep sleep. அவனுக்கே தெரியாது, அயர்ந்த நித்திரை ஆயிட்டான். And suddenly he fell from there. திடீரென அங்கே இருந்து கீழே விழுந்து போனான். Here the word of God says he fell from the third loft. இங்கு வேதம் சொல்கிறது மூன்றாம் மெத்தையில இருந்து கீழே விழுந்தானாம். And was taken up dead. இவன் கீழே விழுந்த பிற்பாடு மரித்தவனாக அவனை தூக்கி எடுத்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But we see that Paul went down and embraced him and prayed for him. இங்கு நாம் வாசிக்கிறோம், பவுல் கீழே இறங்கி போய் அவனுக்காக ஜெபித்து அவனை எழுப்பினார். And he was brought back to life. இவன் திரும்பமாக உயிர் கொடுக்கப்பட்டான். And some of us may be like this young man. நம்மள சிலர் கூட இந்த வாலிபனை போல இருக்கலாம். And so if we are like this young man, we can't reach our destination. நாம் இந்த வாலிபனை போல இருந்தா நம்முடைய அந்த இலக்கை போய் அடைய முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let us look at this passage from the spiritual angle. இந்த வேத பகுதியை ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக கண்ணோட்டத்தோடு இதை பார்ப்போம். We are not going to look at it from the literal point, but from the spiritual angle. இதை எழுத்தின்படி பார்க்க போறதில்ல, ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இதை பார்க்க போறோம். And there are many things we can study from this passage. இந்த வேத பகுதியிலிருந்து அநேக காரியங்களை நம்ம படிக்கலாம். Though there were many in that place, but we see this young man has been picked up and his history is written in this place. அந்த இடத்துல அநேகர் இருந்தா கூட இந்த வாலிபன் தான் அந்த இடத்துல தெரிந்துள்ளப்பட்டு அவனுடைய காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. That shows that young people are very important to God. இது எதை தெரியுமா காட்டுது? வாலிபர்கள் தேவனை பொறுத்த விஷயத்துல அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். Why do you say that young people are so important? வாலிபர்கள் முக்கியமானவர்கள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கு? Because whatever they do, they can do it with all their heart. ஏனென்றால் அவர்கள் எதை செய்தாலும் தங்களுடைய முழு இருதயத்திலிருந்து அதை செய்யலாம். If they love God, they can love God with all their heart. தேவனை நேசிச்சாலும் முழு இருதயத்தோடு அவரை நேசிக்க முடியும். If they hate God, they can also hate God with all their heart. தேவனை வெறுத்து தள்ளாலும் தங்களுடைய முழு இருதயத்திலிருந்து அதை செய்ய முடியும். So whatever young people do, they don't sit in the middle. வாலிபர்கள் செய்கிறது எப்போதும் இந்த நடுப்பகுதியிலே இருக்கிறதே இல்ல. That's why one brother said that young people like the powerful locomotives. ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், வாலிபர்கள் எப்படி தெரியுமா, அவர்கள் சக்தி வாய்ந்ததான ஒரு இன்ஜின் போல. But only thing that locomotive must put on the right track. ஆனா ஒரு விஷயம், அந்த ரயில் இன்ஜின், அந்த லோகோமோட்டிவ் இன்ஜின் சரியான தண்டவாளத்துல தான் வைக்கணும். If it goes out of the track, it will cause a great disaster to itself and to others. தண்டவாளத்தை விட்டு விலகி சொல்லுன்னு சொன்னா அது தனக்கும் மற்றவர்களுக்கும் அதிகமான நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's the reason why we have youth meetings like this, so that we can always make sure that we are on the right track. நாம் எப்போதும் சரியான அந்த தண்டவாளத்துல தான் இருக்கிறோமான்னு சொல்லி நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட வாலிப கூட்டங்கள் அடிக்கடி நமக்கு நடத்தப்படுகிறது. Now I would like to tell you that beautiful verse I spoke about. நான் இப்பொழுது பேசுகிற இந்த அழகான வார்த்தையை பத்தி சொல்ல வாஞ்சிக்கிறேன். That is in Mark chapter 10 verse 21. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Then Jesus, beholding him, loved him and said unto him, One thing thou lackest, go thy way, sell whatsoever thou hast and give to the poor, and thou shalt have treasures in heaven, and come, take up the cross and follow me. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here also we see about another youth. இங்கேயும் இன்னொரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். Earlier I said that young people always would like to do everything to their best of their ability. வாலிபர்கள் என்று சொல்லும்போது எப்போதுமே தங்களுடைய திறமையில் சிறந்ததையே செய்யும்படி வாஞ்சிக்கிறவர்கள். That's why God loves them. அதனால் தான் தேவன் அவர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். And how does God love young people? எப்படி தேவன் வாலிபரை நேசிக்கிறார்? He loves them with all his heart.
தேவன் தன்னுடைய எல்லா முழு இருதயத்தோடு அவர்களை நேசிக்கிறார். In this place we read that Jesus beholding him loved him. இங்கு வாசிக்கிறோம், தேவன் அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. Does that mean that he did not love all the others? இது அவர் மற்றவர்கள் மேல் அன்பு கூறவில்லை என்று அர்த்தமல்ல. No, he loves that young man more than all the others. மற்ற எல்லாவரை காட்டிலும் அந்த வாலிபனை அதிகமாக நேசிக்கிறார். Because this young man wanted the best from Jesus. ஏனென்றால் இந்த வாலிபன் இயேசுவிடத்திலிருந்து சிறந்ததைத்தான் வேணும்னு சொல்லி வாஞ்சித்து விட்டார். When you desire the best from Jesus, Jesus will love you better or more than all the others. நீயும் கூட இயேசுவிடத்திலிருந்து சிறந்ததை நீ வாஞ்சிப்பாய் என்றால் உன்னையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக நேசிப்பார். Here he wanted to know how he could receive eternal life. இங்கு இந்த வாலிபனோ நித்திய ஜீவனை தான் எப்படி அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். Then Jesus said, keep the commandments. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து அந்த கற்பனைகளை எல்லாம் கைக்கொள் என்று சொல்கிறார். And he said, which commandments? எந்த கற்பனைகள் என்று கேட்கிறார். Then Jesus gives them some important commandments. தேவன் அப்பொழுது முக்கியமான சில கற்பனைகளை சொல்கிறார். Do not commit adultery, do not kill, do not steal, do not bear false witness, defraud not, honor thy father and mother. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, நீ வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார். Then the young man said, Master, all these things I have observed from my youth. அப்பொழுது இந்த வாலிபனோ அவரை பார்த்து, போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேனே. When Jesus heard that, Jesus understood the love he had for God and God's things. இந்த வார்த்தையை இயேசு கேட்டபோது இவன் ஆண்டவர் பால், ஆண்டவருடைய ஜனத்தின் பால் கொண்டிருக்கிறதான அன்பை இன்னதென்று அவர் விளங்கிக் கொண்டார். Because he found that this young man had a great thirst for the things of God. ஏனென்றால் இந்த வாலிபன் தேவனுடைய காரியங்கள் நிமித்தம் அவ்வளவு அன்பு கொண்டவன் என்று அவர் கண்டார். Because when Jesus told him to keep the commandments, he said, I have been keeping all these commandments from my young age. இயேசு அவனை பார்த்து இந்த கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இவனோ, போதகரே, என் சிறு வயது முதற்கொண்டு இவைகளை எல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேனே என்று பேசுகிறார். That means, Lord, what else should I do in order to receive that best from you? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உம்மிடத்தில் இருக்கிறதே அந்த சிறந்த காரியம், அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் என்ன ஐயா தேவை? And Jesus, that's why beholding him, loved him. ஆகவே தான் இயேசு அவனை பார்த்து அவன் மேல் அன்பு கூர்ந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is not an ordinary love. இது ஒரு சாதாரண ஒரு அன்பு அல்ல. It is a very special love. அது விசேஷமான ஒரு அன்பு. Nobody else can enjoy this love. இந்த அன்பை வேறு யாருமே அனுபவிக்க முடியாது. Only a young person could enjoy this love from Jesus. ஒரு வாலிபன் மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த அன்பை அனுபவிக்க முடியும். And I'm able to say this because I was able to taste that love of Jesus. நான் இது ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? இந்த இயேசுவின் அன்பை நானும் கூட ருசித்து அறிவதற்கு எதுவாக எனக்கு வாய்ப்பு இருந்தது. I was trying to keep the commandments and live according to whatever I knew. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கெல்லாம் பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்து செய்ய நான் வாஞ்சித்து செஞ்சேன். I was trying to keep the commandments until so much so I even went to the extent of hurting my parents. I even went to the extent of hurting my parents in keeping the commandments of God. தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்கிற விஷயத்துல என் பெற்றோர்களே அந்த விஷயத்துல தொந்தரப்படக்கூடிய அளவுக்கு துக்கப்படுத்துற அளவுக்கு நான் கடைபிடிக்கிறவனா. I was just loving God in that manner. அந்த அளவுக்கு தேவனை நான் நேசிச்சேன். When God saw that, then he also loved me. அதை தேவன் கண்டபோது அவரும் என்னை நேசித்தார். When Jesus loved him, there we see Jesus demanding certain things from him. இயேசு இவ்விதமாக நேசித்த போது அவனிடத்திலிருந்து சில காரியங்கள் வேண்டும் என்று கேட்கிறார். And that's why Jesus told him, one thing thou lackest. ஆகவே இங்கு சொல்கிறார் இயேசு அவனை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. Go thy way, sell whatsoever thou hast, give it to the poor, and thou shalt have treasure in heaven, and come, take up the cross and follow me. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பிற்பாடு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. That's what Jesus told me also. இப்படித்தான் இயேசு என்னோடு சொல்லிவிட்டார். I said, Lord, I want that same love that you have. ஆண்டவரே, உமக்குள் ஒரு அன்பு இருக்கிறதே,
அதே அன்பு எனக்கு வேண்டுமையா என்று கேட்டேன். And I went on praying for that love of God to come into my heart. அந்த தேவ அன்பு என் உள்ளத்துக்குள்ளே வந்து விடும்படியாக நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். Days passed by, months passed by. மாசங்களும் நாட்களும் அப்படி உருண்டு ஓடியது. But I still couldn't receive that love of Jesus. ஆயினும் இயேசுவின் அந்த அன்பை என் உள்ளத்துக்குள்ளே நான் பெறாமல் இருந்தேன். I could realize that there is some special love that Jesus has and I wanted that love. இயேசுவுக்கு ஏதோ ஒரு விசேஷமாக அன்பு எனக்கு கொடுக்க வைத்திருக்கிறார், அதுதான் எனக்கு வேண்டும் என்பதை நானும் அறிந்திருந்தேன். So I went on praying for it. அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். Then one final day, ஒரு நாள், கடைசி நாள், the Lord said, if I give you my love, will you love me in the same manner that I love you? அவர் சொன்னார், என்னுடைய அந்த அன்பை எடுத்து உனக்கு நான் கொடுத்து விட்டால் நான் எப்படியெல்லாம் நேசிச்சனோ அது போலவே நீயும் அன்பு கூறுவாயா? Will you be laying down your life for me even as I laid down my life for you? என்னுடைய ஜீவனையே நான் வைத்தது போல உன்னுடைய ஜீவனை நீ எனக்காக வைப்பாயா? When God asked me that question, I was a bit shocked. அந்த கேள்வியை தேவன் கேட்டபோது நானும் அதிர்ச்சியுற்றேன். I said, Lord, oh, is it such a great demand that God's love has upon our lives? நம்முடைய வாழ்க்கையின் மேல் தேவ அன்பு வரும்போது இந்த அளவுக்கா உரிமை பாராட்டி கேட்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன். And I said, yes, Lord, I will lay down my life. ஆமாண்டவரே, என் வாழ்க்கையவே இதற்காக நான் வைக்கிறேன் என்று நான் சொன்னேன். And when once I told the Lord like that, I could see that love coming into my heart, flowing into my heart and taking control of my life. அந்த அன்பு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து எனக்குள்ளே தங்கி என் வாழ்க்கையை தன் வசப்படுத்திக் கொள்வதை ஆண்டு கொள்வதை நான் உணர்ந்தேன். Once that love came into my heart, I forgot everything. ஒரு முறையாய் அந்த அன்பு என் உள்ளத்துக்குள்ளே புகுந்து கொண்ட போது நான் எல்லாவற்றையும் மறந்து போனேன். I forgot my parents, forgot my family, forgot my brothers and sisters and forgot even my job. பெற்றோர்களை மறந்தேன், என் சகோதரர்களை மறந்தேன், என்னுடைய வேலையை கூட நான் மறந்து போய்விட்டேன். Only then I realized how great is that love. அப்பொழுதுதான் விளங்கிக் கொண்டேன் அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. And this love only young people could taste. இந்த அன்பை வாலிபர்கள் மாத்திரம்தான் ருசிக்க முடியும். And nobody else can taste that love. வேறு யாரும் இந்த அன்பை ருசிக்க இயலாது. Others may say that they have received that love, but I don't think they can taste the love as a young person could taste the love of God. மற்றவர்கள் தங்களுடைய வாழ்விலே நாங்கள் அன்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லலாம். நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு வாலிபன் தன்னுடைய தேவ அன்பை தன் வாழ்வத்தில் ருசிப்பதை போல மற்றவர்கள் ருசிக்க இயலாது. Even this night the Lord is in our midst. இதோ இந்த ராத்திரி வேளையில் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். He wants to fill our hearts with that very special love. நம்முடைய இருதயத்தை அந்த விசேஷ அன்பினால் நிரப்பி விடும்படி வாஞ்சிக்கிறார். And I would like to tell you another secret. நான் மற்றொரு ரகசியத்தை சொல்கிறேன். Once that love comes into you, ஒரு முறை அந்த அன்பு உன்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து விட்டால், you will always be young in the Lord. நீ எப்போது கர்த்தருக்குள் வாலிபனா தான் இருப்ப. You may grow in age, but your heart will always be young in the Lord. நீ வயசுல வளர்ந்துட்டே இருப்ப, ஆனா உன்னுடைய நெஞ்சு உன்னுடைய இருதயம் இருக்கிறது அல்லவா, அது வாலிபனாகவே இருக்கும். Always you will feel that you are so young and you want to do everything for God. உன்னுடைய ஆத்மா வாலிபனாகவே எப்போதும் அந்த நிலையில் இருக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் துடிச்சிட்டு இருப்ப நீ. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is a special love that God has for you and for me. உனக்கும் எனக்கும் தேவன் வச்சிருக்கிறாரே அந்த விசேஷ அன்பு அதுதான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we come back to this young man called Eutychus, இந்த ஐத்தியூ என்கிறதான இந்த வாலிபனிடத்தில் நாம் திரும்பும்போது we see that he was in the third loft. நாம் இங்கு பார்க்கிறோம், இவன் மூன்றாம் மெத்தையிலே இருந்தான். We know that third loft speaks about an experience in our spiritual life. மூன்றாம் மெத்தை என்று சொல்லும்போது நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகிறது என்று நாம் அறிவோம். The first loft speaks about a salvation experience. முதலாம் மெத்தை என்று சொல்லும்போது ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. The second loft speaks about water baptism experience. இரண்டாம் மெத்தை என்று சொல்லும்போது தண்ணீர் ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. And the third loft speaks about the Holy Spirit baptism. மூன்றாம் மெத்தை என்று சொல்லும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God wants us to come to this third loft even tonight. ஆண்டவரோ இந்த ராத்திரி வேளையில்
நாம் எல்லாரும் இந்த மூன்றாம் மெத்தையை அடையும்படி வாஞ்சிக்கிறார். Even some of our young people came forward and testified how God touched them and filled them with the baptism of the Holy Spirit. நம்மில் சில வாலிபர்கள் கூட இப்பொழுதே முன்பாக பரிசுத்த ஆவியினால் எப்படி தங்களை தேவன் நிரப்பி விட்டார் என்று சாட்சியாக சொன்னார்கள். If you have not taken baptism, you must also obey the Lord's word and take water baptism. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we come to this third law, we are united with Jesus and the church of God. நாம் இந்த மூன்றாம் மெத்தைக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சபையோடும் நாம் இசைவாய் இணைந்து விடுகிறோம். We are united with the saints of God. கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு இணைந்து விடுகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And next we read there were many lights in that place. அடுத்து நாம் வாசிக்கிறோம் அங்கு அநேகர் அங்கு இருந்தார்கள். When we come to the third loft, நாம் இந்த மூன்றாம் மெத்தைக்கு வரும்போது God wants us to become lights for him. நாம் அவருக்கென்று விளக்குகளாக இருக்கும்படி தேவன் வாஞ்சிக்கிறார். In the word of God, in the book of Genesis, we read about the three main lights. நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது மூன்று முக்கியமான சுடர்கள் அல்லது வெளிச்சங்களை குறித்து வாசிக்கிறோம். We read about the sun, சூரியனை குறித்து we வாசிக்கிறோம். read about the moon, சந்திரனை குறித்து வாசிக்கிறோம். and we read about the stars. நட்சத்திரங்களை குறித்தும் So வாசிக்கிறோம். also in our spiritual life, God wants us to shine like the sun. இப்படி போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தேவன் நம்மை சூரியனை போல பிரகாசிக்க வாஞ்சிக்கிறார். In Matthew chapter 13 verse 43, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், there we read that the righteous shall shine like the sun. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். So how are we to shine like the sun? எவ்விதமாய் நாம் சூரியனை போல பிரகாசிக்கலாம்? By putting on the righteousness of God. தேவனுடைய நீதியை தரித்துக் கொள்வதனால் தான். The word of God says all our righteousness or our goodness are like filthy rags in the sight of God. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் செய்திருக்கிறோமே நம்முடைய நன்மைகள், நம்முடைய நீதிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை போல இருக்கிறதா? See, all our righteousness are like a garment. நம்முடைய நீதிகள் எல்லாம் ஒரு வஸ்திரம் போல, but it is like a torn and tattered and old garment. அது கிழிஞ்சி அப்படி அழுக்கா இருக்கிறதான ஒரு கந்தை போல இருக்கு. I don't know how many of you have seen such garments. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்களோ எனக்கே தெரியல. Do you like to put on such garments? அப்படி ஒரு உடையை எடுத்து வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள வாஞ்சிப்பீங்களா? Can you put on such garments and go and see the president of this country? நீங்க அப்படிப்பட்ட ஒரு Dress மாட்டிக்கிட்டு இந்த தேசத்துடைய ஜனாதிபதியை போய் பார்க்க விரும்புவீங்களா? So if you want to go and see somebody in a higher place, ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருக்க ஆளை பார்க்க போனா what will you do? நீங்க என்ன செய்வீங்க? You will put on the best clothes. உள்ளதிலே நல்ல சட்டை எடுத்து போட்டுட்டு போவீங்க. Very clean clothes. ரொம்ப சுத்தமானதை எடுத்துட்டு போட்டு போவீங்க. You won't wear torn and tattered and dirty clothes to go and meet such people. கிழிஞ்சலும் பொத்தலும் அப்படி கந்தைமானதை அழுக்கானதை நீங்க போட்டு போக மாட்டீங்க. So also to go and meet our God, we need the garment of righteousness. அதுபோல நம்முடைய தேவனை நாம் போய் சந்திப்பதற்கு நீதியின் வஸ்திரங்கள் நமக்கு தேவை. And all our righteousness are like filthy rags. ஆனா நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்த போல. That's why we come to Jesus. ஆகவே தான் இயேசுவிடத்தில் அமர்ந்திருக்கிறோம். Earlier we told Lord, we have sinned against you. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னோம். And we confessed our sins to the Lord. நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தோம். And the Lord washed us with his precious blood. நம்மை அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவர் கழுவி சுத்தம் பண்ணி விட்டார். And he has clothed us with his righteousness. அவருடைய நீதியினால் நம்மை உடுத்தி விட்டார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In this manner, when we obey God's word, we get the righteousness of God. இப்படிப்பட்ட விதங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவ நீதியை நாம் பெறலாம். When we receive the baptism of the Holy Spirit, a different level of righteousness comes to us. பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை நாம் பெறும்போது ஒரு வேறுபட்டதான ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி நீதியை நாம் பெறுகிறோம். When we receive the baptism of the Holy Spirit, what happens? நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறும்போது என்ன நடக்கிறது? In English, I think it's in Ephesians 2:6, we read that we are made to sit together with Jesus in heavenly places. எபேசியர் 2ஆம் அதிகாரம் தமிழ்ல 7ஆம் வசனம், நாம் கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்யப்பட்டிருக்கிறோம். Earlier we saw about meeting the president of the country. முன்னே எப்படி ஒரு தேசத்தின் ஜனாதிபதியை சந்திக்கிறது என்று நாம் கண்டோம். Now next is, after going there, not everybody is allowed to sit with him. அங்கே நீ ஜனாதிபதியை பார்க்க போயிரலாம், போன எல்லாரும் அவரோட உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. And even if you are allowed to sit, there is a position who can sit in which row
which place, which chair, everything is nominated. அப்படியே உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாலும் யாரு எந்த வரிசையில எந்த நாற்காலியில எங்க உட்காருங்கிற ஒரு இடம் கொடுக்கப்படும். So to sit with Jesus is no ordinary blessing. இயேசுவோட உட்கார்றதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. We have to receive the righteousness of God. தேவனுடைய நீதியவே நாம் பெறணும். For that only God fills us with the Holy Spirit. அதற்காகத்தான் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி விடுகிறார். When we receive the Holy Spirit, that righteousness makes us ready to sit with Jesus. நாம் பரிசுத்த ஆவியை பெறும்போது அந்த நீதி நம்மை இயேசுவோடு உட்கார நமக்கு செய்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In this manner we must shine like the sun for the Lord. இப்படிப்பட்டதான தரப்புகளிலே நாம் தேவனுக்கு சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும். And when we obey God's word, that itself is a righteousness. தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அதுவே ஒரு நீதியாக இருக்கிறது. So the word of God says, as many as of us who have taken baptism have put on Jesus. வேதம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் அவரை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. We are just putting Jesus as like a garment. நாம் இயேசுவையே ஒரு உடுப்பை போல உடுத்திக் கொள்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once there was a young person. ஒரு முறை வாலிபனாக இருந்தபோது there was a young person. ஒரு வாலிபன் இருந்தான். He had taken baptism. அவன் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டான். But he was his clothing was quite not appropriate for a child of God. அவனுடைய வஸ்திரமோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்ற உகந்ததான ஒரு வெண்மையாக இல்லை. Therefore the parents tried to correct him. ஆகவே அவனுடைய பெற்றோர்கள் அவனை சரிப்படுத்தினார்கள். They tried to correct him. அவனை சரிப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். But he would not correct himself. ஆனா அவன் தன்னை சரிப்படுத்திக் கொள்ளவில்லை. And that young man got very angry. அந்த வாலிபனுக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. So he came to me. அவன் என்கிட்ட வந்தான். He said, Pastor, is it wrong for me to dress like this? பாஸ்டர் இப்படிலாம் நான் உடுத்துறது தப்பா? Is there any Bible verse like that? இதுக்கு ஆதாரமா ஏதாவது பைபிள் வசனம் இருக்கா? Then I was thinking, Lord, what should I tell this young man? அப்பொழுது நான் இப்படி யோசித்தேன், இந்த வாலிபனுக்கு நான் என்ன சொல்றது ஆண்டவரே? Then the Lord showed me that verse. அப்பொழுது கர்த்தர் அந்த வசனத்தை காண்பித்தார். I asked him, have you taken baptism? நான் கேட்டேன், நீ தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கியா? He said, yes. ஆம் என்று சொன்னார். The word of God says, those who have taken baptism have put on Christ. வேதம் சொல்கிறது ஞானஸ்நானம் பெற்றதானவர்கள் கிறிஸ்து இயேசுவையே தரித்திருக்கிறார்கள். So when others see them, they don't see that person, but they see only Christ in them. மற்றவர்கள் அந்த குறிக்கப்பட்ட நபரை பார்க்கும்போது கிறிஸ்துவையே காணக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். So I said, say, if Christ was in your position, do you think you will dress like this? கிறிஸ்து உன் இடத்துல உன்னுடைய ஸ்தானத்துல இருந்தா நீ உடுத்துற மாதிரி உடுத்த மாட்டார்னு நான் நினைக்கிறேன். Do you think that Christ will be found in a cinema hall? கிறிஸ்து இயேசு சினிமா சாலைக்குள்ள சினிமா கொட்டைக்குள்ள இருக்கிறத நீ பார்க்க முடியுமா? Tomorrow if somebody sees you in the cinema hall, they say, Christ in the cinema hall. உன்னை யாராவது ஒரு சினிமா கொட்டைக்குள்ள பார்க்கும்போது, ஓ கிறிஸ்து சினிமா கொட்டையில வந்திருக்காரு சொல்ல முடியுமா? If somebody sees you in some drinking place, some toddy shop, say, Christ in the toddy shop. யாராவது உன்னை மதுபான கடையில பார்த்தா, ஐயோ கிறிஸ்து மதுபான கடைக்கு வந்திருக்காரு, சாராய கடைக்கு வந்திருக்காரு சொல்ல முடியுமா? Christ will be found there. கிறிஸ்து அப்படி காண முடியுமா? Christ won't be there. கிறிஸ்து அப்படி இருக்க மாட்டார். When we take baptism, we are being clothed with Jesus. நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவையே ஒரு வஸ்திரம் போல தரித்துக் கொள்கிறோம். He becomes our righteousness. அவர் நம்முடைய நீதியாக மாறி விடுகிறார். He wants to reveal his righteousness through us. தமது நீதியை நமது ஊடாய் அவர் வெளிப்படுத்தும்படி வாஞ்சிக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we have to shine through like a sun. நாம் ஒரு சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும். We must reveal the righteousness of God. தேவ நீதியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next we see we have to shine like the moon. அடுத்து சந்திரனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். What does moon represent? சந்திரன் என்றால் அர்த்தம் என்ன? I think we all have heard a lot of studies. உங்களுக்கு अनेक வேத பாடங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். So moon speaks about the grace of God. சந்திரன் என்று சொல்லும்போது தேவ கிருபையை காட்டுகிறது. We must be filled with the grace of God. தேவ கிருபையால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Who can receive God's grace? யார் தேவனுடைய கிருபையை பெற முடியும்? Those who humble themselves. தங்களை தாழ்த்துகிறவர்கள். Those who think that they are the least. தாங்கள் தான் மிகவும் சின்னவர்கள் என்று யோசிக்கிறவர்கள். Then we see God's grace will come upon them. தேவ கிருபை அவர்கள் மேல் வந்து இறங்கும். So we all have to shine like the moon in these days. இந்த நாட்களில் நாம் சந்திரனை போல பிரகாசிக்க வேண்டும். If we have God's grace, we can
we need not be worried about anything. தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கும் என்று சொன்னால் நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Just now that sister came and testified that she could not even she was not that bold enough to speak or to with people. சற்று முன்பே ஒரு வாலிப பிள்ளை வந்து சாட்சி சொன்னாலே அவளுக்கு பேசுறதுக்கு கூட தைரியமே இருக்காது. But now God has filled her with grace to speak. இப்பொழுதோ இங்க வந்து பேசுறதுக்கே கிருபை ஆண்டவர் கொடுத்து விட்டார். I used to be even worse than that. நான் அதை காட்டிலும் மோசமா இருந்த ஒரு ஆள் தான். But I could write a little bit. ஆனா கொஞ்சம் எழுத எனக்கு முடியும். But if you ask me to speak, that's the end. என்ன பேச சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. So once it happened that my teacher saw that I wrote a little better than others. என்னுடைய வகுப்பு ஆசிரியர் மற்றவர்களை காட்டிலும் சற்று மற்றவரை காட்டிலும் சுமாரா எழுதுவதை நான் பார்த்தபோது, so she thought that I will make a very good orator. அவங்க நினைச்சிட்டாங்க இவன் நல்ல வாக்கு சாமர்த்தியம் உள்ள ஒரு ஆளுன்னு நினைச்சாங்க. So once she put my name for a speech competition. ஒரு முறை எனக்கு பேச்சு போட்டியில என்னுடைய பேரை போட்டுட்டாங்க. But when I went there, I just stood there dumb and came back. அங்க போய் நின்ன போது அப்படி வாய் அடைச்சு அப்படி நின்னுட்டு ரூம போல நின்று அப்படி வந்துட்டேன். You see, so that was my state. அப்படித்தான் என் நிலைமையில இருந்துச்சு. And not only that, even before I could speak one sentence, I would stammer a lot. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாலே அப்படி திக்கி 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 அப்படி உளறிடும். So that was my state. அப்படித்தான் என்னுடைய நிலைமை இருந்துச்சு. I never ever thought that I would speak the word of God. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து இப்படி எல்லாம் பேசுவேன் நான் யோசித்து கூட பார்க்கல. But when God's grace came upon me, தேவ கிருபை என் மேல் வந்து அமர்ந்த போது, then without my knowledge I started speaking. என்னையே அறியாம நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். See, God's grace can do wonders in our life. தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கைக்குள் புகுந்து அற்புதங்களை நடத்தக்கூடும். And people will all be glorifying God when they see the grace of God in our lives. இப்படி தேவ கிருபை நம் வாழ்விலே இருப்பதை ஜனங்கள் காணும்போது தேவனை புகழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். And we will be shining for the Lord like the moon. கர்த்தருக்கு சந்திரனை போல பிரகாசிப்போம். So if you are handicapped in any way, you just need the grace of God. உங்களுக்கு ஏதாவது விஷயங்களில் உங்களால் இயலாதவர்களாக உணர்வீர்கள் என்றால் தேவ கிருபையை அதில் பெற்றுக்கொள்ளுங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And next we see we have to shine like the stars. அடுத்து நாம் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். What is the quality of the stars according to God's word? இந்த தேவனுடைய வசனத்தின்படி நட்சத்திரங்கள் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? What does the stars show? இந்த நட்சத்திரங்கள் எதை காண்பிக்கிறது? The stars shows the wisdom of God. நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய ஞானத்தை காட்டுகிறது. That's why in Daniel 12:3 we read that those who lead others into righteousness, they shall be like the stars. மற்றவர்களை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்று தானியேலில் வாசிக்கிறோம். Because it speaks about the wisdom of God. அது தேவனுடைய ஞானத்தை குறித்து பேசுகிறது. God wants young people to shine like stars. வாலிபர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். He wants us to witness about the Lord to others. கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். When I first came to our church, முத நம்முடைய சபைக்கு நான் வந்தபோது, we didn't have many servants of God. அப்பொழுது अनेक கர்த்தருடைய ஊழியர்கள் இல்லை. There was only one old pastor. ஒரு வயதான பாஸ்டர் தான் இருந்தார். And there were only 2 sisters. கொஞ்சம் சகோதரிமார்கள் இருந்தார்கள், 2 சகோதரிமார்கள் இருந்தார்கள். So you see, so they couldn't do much work. அவர்கள் அதிகமான வேலை செய்ய முடியாது. So what we were the ones, we have went on witnessing to others about the Lord. நாங்கள் தான் மற்றவர்களுக்கு போய் கர்த்தரை பற்றி சாட்சி சொல்லி வருவோம். Every young person we brought another person to the church. ஒவ்வொரு வாலிபரும் வெளியே போய் சபைக்கு இன்னொரு வாலிபரை கொண்டு வருவோம். That was about 32 years back. 32 வருஷங்களுக்கு முன்பே நடந்தது. And some of them whom we brought, they are still there. They have become old and older than me, some of them. அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் இன்னும் அங்கு சபையில் இருக்கிறார்கள். என்னை விட வயதில் முதிர்ந்தவர்கள் கூட அப்படி இருக்கிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we have to shine like stars. நாம் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். We may not have the ability. நமக்கு ஒருவேளை திறமை இல்லாம இருக்கலாம். But God gives the wisdom. கர்த்தரோ ஞானத்தை நமக்கு அருள் செய்கிறார். See, that is the beauty in God. When we come to God, He gives us the wisdom we need. தேவனுக்கு இருக்கிற அழகு தெரியுமா? நாம் அவரிடத்தில் வந்து சேரும்போது நமக்கு தேவையான ஞானத்தை எடுத்து அவர் கொடுத்து விடுகிறார். We may not have that wisdom, but God is able to give us that wisdom. நமக்கு ஞானமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஞானத்தை கொடுத்து விடுகிறார். So as young people we must shine for the Lord. வாலிபர்கள் நீங்கள் கர்த்தரை
கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டும். That's why God has brought us into His church. இது நிமித்தமாகத்தான் தேவன் தமது சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I could go on speaking many things here. இப்படி அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டே நாங்க இருக்கலாம். And here we see this young man was sitting on the window. இங்க நாம் வாசிக்கிறோம், இந்த வாலிபன் ஜன்னலில் மேல் உட்கார்ந்திருப்பதை வாசிக்கிறோம். What does this window show? இந்த ஜன்னல் என்று சொல்லும்போது எதை காட்டுகிறது? I will just give 3 points about this window. இந்த ஜன்னலை குறித்து 3 காரியங்களை குறித்து நான் சொல்கிறேன். First we read about a window in Joshua chapter 12 verse 18. யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் முதலாவது ஜன்னலை குறித்து வாசிக்கிறோம். There we read about the window in Rahab's house. இந்த ராகாபின் வீட்டில் இருக்கிற ஜன்னலை குறித்து வாசிக்கிறோம். And what she did, she tied a scarlet rope, a thread in that window. வாசிக்கிறோம், இவ்வளவு சிவப்பான அந்த இரத்தாம்பரமான அந்த நூலை கட்டிவிட்டாள். And why did she tie that scarlet color rope or thread? ஏன் இவள் இந்த சிவப்பு நிறமான நூலை அங்கு கட்டினாள்? What does scarlet thread show? இந்த இரத்தாம்பர நிறமான இது Any young people, scarlet, what does it show in our spiritual life? இந்த இரத்தாம்பரமான இந்த சிவப்பான நிறம் வாலிபராகி நமக்கு எதை காட்டுகிறது? It shows our redemption. இது நம்முடைய மீட்பை காட்டுகிறது. Jesus has redeemed us from sin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். He has redeemed us from sickness. வியாதிகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். He has redeemed us from the world. அந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். And finally he is going to redeem this body also and take us to that new Jerusalem and Zion. கடைசியாக இந்த சரீரத்தை மீட்டுக் கொண்டு நம்மை புதிய எருசலேம் சீயோனுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். So that's why this lady tied that scarlet color rope there. இங்கே இந்த இரத்தாம்பரமான சிவப்பு நூலை இவள் அந்த ஜன்னலிலே கட்டுகிறாள். And what is that? Whenever she sees that red or the scarlet color rope, what does it show? எப்பொழுதெல்லாம் இந்த சிவப்பு நூலை பார்க்கிறாரோ அது எதை காட்டுகிறது? Oh, that Joshua is coming soon. இந்த யோசுவா சீக்கிரம் வந்து விடுவார். He is going to come and take me away. இவர் வந்து என்னை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு போவார். At the same time he is going to destroy this whole Jericho. அதே நேரத்தில் இந்த முழு எரிகோவை இவர் அழித்து விட போகிறார். But he is going to take me away to a safe place. இவரோ என்னை எடுத்து என்னை வெளியே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போகிறார். This speaks about the hope of the redemption that is waiting for us. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த மீட்பின் நம்பிக்கையை காட்டுகிறது. We are going to be redeemed. நாம் மீட்கப்பட போகிறோம். We are going to be redeemed at the secret coming of the Lord. நாம் கர்த்தருடைய வருகையில் ரகசிய வருகையில் மீட்டுக் கொள்ளப்பட போகிறோம். And those who don't go in that secret coming, they are all going to be destroyed like the people of Jericho. அந்த ரகசியமான அந்த வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் இந்த எரிகோவில் அழிக்கப்பட்டது போல அழிக்கப்பட போகிறார்கள். But as for us, we have got a hope. நம்மை பொறுத்த விஷயத்தில் நமக்கோ நம்பிக்கை உண்டு. We must always keep that scarlet colored rope or thread hanging there. எப்போதும் அந்த சிவப்பான நூல் அங்கே தொங்குவதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In 2 Kings 13 chapter verse 17 we read about another window. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். There we see another window. அங்கு மற்றொரு ஜன்னலை குறித்து வாசிக்கிறோம். There the prophet Elisha tells the king to shoot an arrow through that window. இங்கே அகசியா அவர்தான் தீர்க்கதரிசி அந்த ஜன்னல் வழியாக ஒரு அம்பை ஈம்படியாக சொல்கிறார். And he calls it the arrow of deliverance. இது விடுதலையின் அம்பு என்று அழைக்கப்படுகிறது. What does arrow show? இந்த அம்பு எதை காட்டுகிறது? Arrow shows our word. இந்த அம்பு என்று சொல்லும்போது நம்முடைய வார்த்தையை காட்டுகிறது. It shows the power in our word. நம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை காட்டுகிறது. God has given every one of us power in our word. தேவனோ நம்முடைய வார்த்தையில் வல்லமையை கொடுத்திருக்கிறார். And we must use that power. அந்த வல்லமையை உபயோகப்படுத்த வேண்டும். Against the enemy we must use that power. சத்துருக்களுக்கு விரோதமாக அந்த வல்லமையை எடுத்து உபயோகிக்க வேண்டும். Sometimes the enemy will come and tell us, no, you can't live this life. சில நேரங்களில் பிசாசு வந்து சொல்லுவான், உன்னால இந்த வாழ்க்கை செய்ய முடியாது. You can't live for long, maybe 1 or 2 years you'll be all right, but afterward you'll go back to your old state. ஒரு வருஷம் 2 வருஷம் வேணா நீ இருப்ப, அதுக்கு அப்புறம் திருப்பி பழைய இடத்துக்கு நீ திரும்பிடுவே நான் சொல்லிட்டு போவான். See your friend, he went to the church, but now you see where he is. அங்க பாரு உன்னுடைய நண்பன், அவன் தானே அந்த சபைக்கு போனா இப்ப எங்க இருக்கிறான் பாரு. But what must you do? நீ என்ன செய்ய வேண்டும்? You must take that arrow. நீ அந்த அம்பை எடுக்க வேண்டும். That is the word of power. அது வல்லமையின் வார்த்தை. The God has given this word of power. கர்த்தர் நமக்கு வல்லமையின் வார்த்தை கொடுத்தார். It is also called the word of confession. அது
அறிக்கையின் வார்த்தை. அறிக்கையின் வார்த்தையாயிருக்கிறது. That's why the word of God says that word is in our mouth, in our tongue. அந்த வார்த்தை நம்முடைய வாயிலும் நம்முடைய நாவில் இருக்கிறது வேதம் சொல்கிறது. We must go on confessing. நாம் அதை தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டிருக்க வேண்டும். That I will conquer. நான் ஜெயிப்பேன். Through Jesus I will conquer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் ஜெயிப்பேன். It is the arrow of deliverance. அது விடுதலையின் அம்பாய் இருக்கிறது. It is the arrow of victory. ஜெயத்தின் அன்பாக இருக்கிறது. God is going to keep us in victory throughout our lifetime. நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் கர்த்தர் நம்மை ஜெயத்திலே வைக்க போகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And another window, மற்றொரு ஜன்னல், in Daniel chapter 6 verse 10, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். There we see that Daniel opened the windows towards Jerusalem. இங்கே வாசிக்கிறோம், தானியேல் இந்த தன்னுடைய பலகணிகளை ஜன்னலை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்தான். And he prayed towards Jerusalem. அவனோ எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here Jerusalem speaks about the inheritance that God has for us. எருசலேம் என்று சொல்லும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை காட்டுகிறது. In Jerusalem we see Zion. இந்த எருசலேமில் தான் சீயோன் இருக்கிறது. We must make sure where we are called. If we are called for Zion, we must always keep that window open. எங்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த சீயோன் எங்கே இருக்கிறது நாம் அந்த அறிந்திருந்து ஜன்னலை நாம் அதற்கு நேராக திறந்து வைக்க வேண்டும். Always we must focus our eyes on that Zion. எப்போதும் நம்முடைய கண்களை சீயோனின் மேல் பதித்திருக்க வேண்டும். That's where Jesus is. அங்கேதான் இயேசு இருக்கிறார். He is king in Zion. அவர் சீயோனில் ராஜாவாக இருக்கிறார். He is the lamb of God in Zion. அவர் சீயோனில் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். And he is inviting many to follow him to Zion. அவர் அநேகர் அவரை பின்பற்றி சீயோனுக்கு வரும்படி அழைக்கிறார். We must keep our windows open. நாம் நம்முடைய ஜன்னலை திறந்து வைக்க வேண்டும். If God has given you a thought about Zion, கர்த்தர் உங்களுக்கு சீயோனை பற்றி அழைப்பு கொடுத்தால், if he has given you a thought about Zion, சீயோனை குறித்து சிந்தை கொடுத்தால், don't lose that thought. அந்த சிந்தை இழந்து போக கூடாது. Keep that windows open. அந்த ஜன்னலை திறந்து விடுங்கள். Always look at that place. எப்போதும் அந்த இடத்தை பார்த்து கொண்டே Lord, இருங்கள். I want to reach that place. ஆண்டவரே, நான் அந்த இடத்தை போய் அடைய I want to வாஞ்சிக்கிறேன். capture that place. அந்த இடத்தை பிடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். Of course there are so many hindrances there. எத்தனையோ தடைகள் இருக்கலாம். But I am going to reach that place. நான் அந்த இடத்தை போய் அடையத்தான் போகிறேன். I am going to capture that place. அந்த இடத்தை பிடிக்க போகிறேன். That's what David did. இப்படி தான் தாவீது செய்தார். And finally he captured Zion. கடைசியாக சீயோனை பிடித்தார். And it became the stronghold of David. அது சீயோனின் அதனுடைய பட்டணமாய் கோட்டையாய் மாறி it became a very stronghold. It became a stronghold for David. அது தாவீதுக்கு ஒரு கோட்டையாய் மாறிற்று. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we look at this young man, இந்த வாலிபனை பார்க்கும்போது he had all these experiences. அவனுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. But slowly he was losing this experience. அவன் மெதுவா இந்த அனுபவங்களை இழக்க ஆரம்பிச்சான். Slowly he was going down in this experience. மெதுவா இந்த அனுபவங்களுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சான். That's why finally he fell from the third loft. அதனால் தான் கடைசியாக 3ஆம் மெத்தையில இருந்து கீழே அப்படியே விழுந்துட்டான். But thank God that was not the end of his story. ஆனா அந்த இவனுடைய கதை அதோட முடிஞ்சிரல. But there we see saints of God prayed for him. அங்கே கர்த்தருடைய பரிசுத்தவான் வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணினார். Saint Paul prayed for him. பரிசுத்த பவுல் அவனுக்காக ஜெபம் பண்ணினார். And he came back to life. அவனோ உயிரோடு உயிர் பெற்றான். Do you know what's the meaning of that name Eutychus? இந்த ஐத்துகு என்றால் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? Restoration. அது திரும்பி சேர்க்கப்படுதல். God wants to restore everything that you have lost. நீ இழந்து போயிருக்கிறல எல்லாத்தையும் கர்த்தர் திரும்பி கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறார். You had the desire about Zion long ago and you have lost it. God wants to restore it again. சீயோனை குறித்த வாஞ்சை உனக்கு முன்னே இருந்தது, அது இழந்து போயிருக்கியா? கர்த்தர் அதை திரும்பி கொடுக்க வாஞ்சிக்கிறார். If you are shining like the sun, moon and star, you have lost it. God wants to restore it again. சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல முன்னே பிரகாசித்து இருந்து அதை இழந்து போயிருக்கியா? கர்த்தர் உனக்கு அதை திரும்பி கொடுக்க வாஞ்சிக்கிறார். If you have lost the scarlet thread, God wants to restore it. அந்த சிவப்பு நூலை நீ இழந்து போனா அதை உனக்கு கொடுக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். If you have lost that word of confession, God wants to restore it. நீ விடுதலையாக்குகிறதான ரட்சிப்பின் வார்த்தையை நீ இழந்திருப்பே என்றால் அதை கர்த்தர் கொடுக்க வாஞ்சிக்கிறார். If you have lost the vision of the place that God has for you, God wants to restore it. உனக்கு தேவன் வைத்திருக்கிற இடத்தை குறித்த தரிசனத்தை இழந்திருப்பாய் என்றால் கர்த்தர் அதை உனக்கு திரும்ப கொடுக்க வாஞ்சிக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I can go on speaking on this particular chapter for a few hours. இந்த குறிக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்து கொஞ்சம் மணி நேரம் அப்படி பேசிட்டே இருக்கலாம். இருக்கலாம். I think you will all go to sleep like this Eutychus. நீங்களும் இந்த ஐத்துக்கு போல தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். But I just like to say a few things and then conclude. ஆனா ஒரு சின்ன கொஞ்சம் காரியத்தை சொல்லி அப்படி முடிச்சிடுறேன். In this place was
a place called Troas. இந்த இடம் துரோவா என்கிற இடம். And this Troas was a very important place. இந்த துரோவா என்கிறதான இடம் ரொம்ப முக்கியமான இடம். Because Saint Paul did many things in this place. ஏனென்றால் பரிசுத்த பவுல் இந்த இடத்துல अनेक காரியங்களை செஞ்சார். But tonight I would like to tell you what he has left at Troas for you and for me. இந்த துரோவா என்று சொல்லும்போது உங்களுக்கும் எனக்கும் எதை சொல்லுதுன்னு சொல்லி நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். He has left certain things. He is dead and gone, but he has left certain things at Troas for you and for me. அந்த பவுலோ செத்து அப்படி போயிட்டார். ஆனா உங்களுக்காக எனக்காக அந்த துரோவால சில இடத்தை வச்சிட்டு போயிருக்காரு. What are the things he has left behind? அந்த வச்சிட்டு போனது என்ன? In 2 Timothy 4th chapter, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், in verse 13 we read he has left certain books, certain parchments and a cloak. இங்க நாம் வாசிக்கிறோம், அவர் அங்கே எங்க துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவர் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. So there are some cloaks. He has left a cloak there, books there, parchments there. இங்கே துரோவாவிலே மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் வைத்திருக்கிறார். What does that cloak show? இந்த மேலங்கி எதை காட்டுகிறது? The zeal that he had for God. கர்த்தருக்கென்று அவர் வைத்திருந்த வைராக்கியம். Many saints have come to Troas and they have taken that zeal and worked for God. அநேகர் இந்த துரோவா இடத்துக்கு வந்து கர்த்தருக்கென்று இருக்கிற வைராக்கியத்தை எடுத்து கிரியை செய்தார்கள். And now they have left it there and gone to heaven. அவர்கள் அதை எல்லாம் அங்கு வைத்துவிட்டு பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். Now tonight God is bringing us to Troas. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நம்மை துரோவாவுக்கு கொண்டு வருகிறார். Let us take that cloak and put it on. அந்த மேலங்கி எடுத்து நாம் உடுத்திக் கொள்வோம். Let us all work for the Lord like Saint Paul and other saints of God. பவுலை போல மற்ற பரிசுத்தவான்களைப் போல கர்த்தருக்காக நாம் கிரியை நடப்பிப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And there are also some books there. அங்கு சில புத்தகங்கள் இருக்கிறது. What does this book show? இந்த புத்தகங்கள் எதை காட்டுகிறது? The truths of the saints of God, truths of the apostles. இது அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்களுடைய சத்தியங்களை காட்டுகிறது. Let us take those books also. அந்த புத்தகங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். And let us contend for that truth of God. அந்த தேவனுடைய சத்தியத்துக்காக போராடுவோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And thirdly there are some parchments. அடுத்து மூன்றாவது சில தோற்சுருள்கள். What are these parchments? இந்த தோற்சுருள்கள் எதை காட்டுகிறது? This speaks about the hedges for us. அவர்கள் நமக்காக எத்தனையோ எல்லைக்குறிகளை வைத்திருக்கிறார். Sometimes we get so tired. நம்ம சில நேரங்களில் ரொம்ப களைச்சு போயிடலாம். You see, we cannot go there because there is a boundary there. நம்ம அங்க போக முடியாது. ஏன்னா நம்ம அங்க ஒரு எல்லை இருக்கு. We go there is another mark there. இங்க போனா இங்க ஒரு எல்லை இருக்கு. வேலி. So difficult, you can't go there, can't go here, do this and do that. இங்க போக முடியாது, அங்க போக முடியாது, எங்க பார்த்தாலும் ஒரு அடைப்பு. But these are all the parchments that the saints of God have left it for us. இதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நமக்காக வச்ச தோல் சுருள்கள். And we have to follow those hedges. நாம் இந்த தோல் சுருள்களை நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். We must not remove those hedges. அந்த அடைப்புகளை நாம் எடுத்து போடக்கூடாது. That's why our chief pastor shared with us that if we remove the hedges, the serpent will bite us. அதனால் தான் நம்முடைய தலைமை பாஸ்டர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது அடைப்பை பிடுங்கினால் பாம்பு கடிக்கும் என்று சொன்னார். He quoted from I think Ecclesiastes chapter 10 or 11. You all go and search for yourself. பிரசங்கியில் அது இருக்கிறது, நீங்கள் போய் அதை தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். See, if we remove the hedge, the serpent will bite. அடைப்பை பிடுங்கினால் பாம்பு கடிக்கும். Therefore we have to observe the hedges the saints of God have kept for கர்த்தருடைய us. பரிசுத்தவான்கள் வைத்திருக்கிற அடைப்பை நாம் சரியாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். And one more important thing in Troas, மற்றொரு காரியம் முக்கியமானது இந்த துரோவாவில், when Saint Paul was there, பரிசுத்த பவுல் அங்கு இருந்தபோது God gave him a vision. கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். And told him, you go to Macedonia. நீ மசிதோனியாவுக்கு போ. And go and preach the word of God there. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நீ அங்கே பிரசங்கம் பண்ணு. When you come to Troas, God will speak to you. நீ துரோவாவுக்கு வருவாய் என்றால் ஆண்டவரே உன்னோடு பேசுவார். You will say, go and speak to that person. நீ அந்த ஆள்கிட்ட போய் பேசு அவர் You go சொல்லுவார். and give a track in that area. நீ அந்த இடத்தில் போய் துண்டு பிரதி கொடு. And the Lord will bring many souls. கர்த்தர் ஏராளம் ஆத்துமாக்களை கொண்டு Saint வருவார். Paul was able to win many souls at Macedonia. பரிசுத்த பவுல் இந்த மக்கதோனியாவில் अनेक ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு எதுவாக Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So let us all come to Troas tonight. நாம் இந்த ராத்திரி வேளையில் துரோவாவுக்கு வருவோம். Shall we all surrender our lives? நாம் எல்லாருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். Shall we all let us be on our knees. நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Let us surrender our lives to the Lord. நாம் எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தை எடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். Lord, I have been like Eutychus at times. ஆண்டவரே, நான் அந்த ஐத்திகை போல இருக்கிறேன். Sometimes I am sitting just on the fence. சில வேளைகளில் நான் அந்த வேலி மேலே போய் உட்கார்கிறேன். I am unable to decide whether to fall on this side or to fall on that side.
இந்த இடத்துல விழுவனோ அங்கிட்டு விழுவனோங்கிறதானதே எனக்கு ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கு. Sometimes I want to please you, sometimes I want to please myself. சில நேரங்கள்ல என்ன பிரியப்படுத்த வாஞ்சிக்கிறேன், சில நேரங்கள் உண்மை பிரியப்படுத்த வாஞ்சிக்கிறேன். Sometimes I want to please my friends, sometimes I want to please Jesus. சில நேரங்கள்ல இயேசுவை உண்மை பிரியப்படுத்த வாஞ்சிக்கிற, சில நண்பர்களை பிரியப்படுத்த வாஞ்சிக்கிறேன். But tonight, Lord, I want to make the right decision. ஆண்டவரே, இந்த ராத்திரியில் சரியான தீர்மானத்தை எடுத்து விடுகிறேன் ஐயா. I want to be all out for you. ஆண்டவரே, எல்லாம் உமக்காய் என்று நான் புறப்பட வாஞ்சிக்கிறேன். I want that love that you gave that young man. அந்த வாலிபனுக்கு கொடுத்தீரே அந்த அன்பு எனக்கு கூட வேண்டும் அப்பா. That young man rejected that love. அந்த வாலிபனோ அந்த அன்பை புறக்கணித்து போட்டான். But that same love Jesus is giving you tonight. அதே அன்பை எடுத்து இயேசு உனக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். Open your heart right now. உன்னுடைய உள்ளத்தை இப்பொழுது திறந்து Lord, விடு. give me that love of Jesus. இயேசுவின் அந்த அன்பை பெற்றுக்கொள். That special love, I want it, Lord. ஆண்டவரே, அந்த விசேஷ அன்பு எனக்கு வேண்டும். Where I could love you 100% with my heart. 100% என் உள்ளத்தோடு நேசிக்க. I don't want to give any percent to anyone. எந்த ஒரு பகுதி யாருக்கு கொடுக்க நான் வாஞ்சிக்கவில்லை. I want to give my heart, everything to you. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள் உள்ள எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து விட வாஞ்சிக்கிறேன் ஐயா. Open our hearts. நம்முடைய உள்ளத்தை திறப்போம். Hallelujah. The Lord is pouring out His love. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நமக்கு ஊற்று. The Lord is pouring out His love. கர்த்தர் தமது அன்பை நமக்குள் ஊற்றுகிறார். Receive the love of God. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the love of God. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the love of God. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Rabalana bakara balana bashabalana balana bakatya. Aditu yachiva devanne ennullate tangumate. Aditu yachiva devanne ennullate tangumate. இயேசுவின் மாறா அன்பிலே அன்பு உள்ளத்தை கண்ட ஆகுவோ. இயேசுவின் மாறா அன்பிலே அது உள்ளத்தை சொல்ல ஆகுவோ. அது தூய ஜீவ தேவ அன்பே எந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே. அது தூய ஜீவ தேவ அன்பே எந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே. அது தூய ஜீவ தேவ அன்பே எந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே. அது தூய ஜீவ தேவ அன்பே எந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே. Hallelujah, 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 hallelujah. Rabalana bakara balana 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 balana. Hallelujah, hallelujah. அலிபதே, இயேசு எப்படி உற்று பார்த்தாரோ அதுபோல உன்னையும் இயேசு இப்பொழுது நோக்கி பார்க்கிறார். Hallelujah. Amen. He's looking at you right now. அவர் இப்பொழுதே உன்னை நோக்கி பார்க்கிறார். He's telling the same thing that he told that young man. அந்த வாலிபனை பார்த்து சொன்னாரே அதே காரியத்தை அவர் இப்பொழுது சொல்லுகிறார். He says, I love you with a special love. விசேஷ அன்பினாலே நான் உன்னை நேசிக்கிறேன். A love that I have not given to others, I want to give it to you. Hallelujah. மற்றவர்களை நேசித்த அதே அன்பை நான் உனக்கு கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறேன். A love that I did not give to others, I want to give to you. மற்றவர்களுக்கு கொடுக்காதிருக்கிற அந்த அன்பை எடுத்து இதோ உனக்கு நான் கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Amen. That young man, when he heard those things, he went away with a sad face. அந்த வாலிபன் இவைகளை கேட்டபோது துக்கமான முகத்தோடு திரும்பி போய்விட்டான். Oh, he thought that the things of this world are so great. இந்த உலகத்தின் காரியங்கள் அவ்வளவு பெருசு என்று அவன் எண்ணிவிட்டான். But dear youths, the things of this world are not at all great when we compare to the things that God has for us. வாலிபனே,
இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிறவர்களை பற்றி சிந்தித்தால் அவைகள் ஒன்றுமே இல்லை. All these things are perishable. இவை இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை. All these are temporal. இவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். And these things cannot satisfy you forever. இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் வந்து நம்மை என்றென்றும் திருப்திப்படுத்தவே முடியாது. Only the love of Jesus can satisfy you. இயேசுவின் அன்பு மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்த முடியும். Hallelujah, 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 hallelujah. தேவனுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். Lord Jesus, I am going to love you, Lord. ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மையே நேசிக்க போகிறேன் அப்பா. I am not going to love anything else, Lord. மற்ற எந்த காரியத்தை நான் நேசிக்க மாட்டேன்பா. My whole heart is for you, O Jesus. இயேசப்பா, என் முழு இருதயமோ என் முழு உள்ளமோ உமக்கு மாத்திரம்தான் சொந்தமானவரே. My whole mind is for you, O Jesus. என் முழு சிந்தையும் உமக்குத்தான் சொந்தம். Lord, my whole body is for you, O Jesus. என் முழு சரீரமும் இயேசுவே உமக்குத்தான் சொந்தம். Lord, accept me, Lord. Hallelujah. ஆண்டவரே, என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். Lord, accept me and seal me with your love. ஆண்டவரே, என்னை உம்முடைய அன்பினாலே ஏற்றுக்கொள்ளும் ஐயா. Lord, seal me with your love. உம்முடைய அன்பினாலே என்னை முத்திரை போடும். Lord, seal me with your power. உம்முடைய சக்தி வல்லமையினாலே என்னை முத்திரை seal me with your spirit, God. உம்முடைய ஆவியினாலே என்னை முத்திரை போடும். I've got no strength of my own. ஆண்டவரே, எனக்கு வல்லமை ஒன்றுமில்லை. But I want your seal, God. எனக்கு உம்முடைய முத்திரை மாத்திரம் வேண்டும். So that the enemy may not touch me. என்னை சத்துரு தொடாதபடி எனக்கு முத்திரை மாத்திரம் வேண்டும். Put your seal upon me, God. Hallelujah. 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 Hallelujah, 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 amen, Jesus. Thank you, Father, Jesus. Amen, Jesus. യാത്ര ചെയ്യുന്നു ഞാൻ യാത്ര